கர்த்தர் நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தடைகளை நீக்குகிறவர், நம்மளை ரட்சிக்க வந்தவர், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தந்து வழிநடத்த நம்மளை வந்தவர். இன்னைக்கு நம்ம ரட்சணியத்தை காண வேண்டும். ரட்சணியம் ரட்சகர் ரெண்டு ஒன்று தான். இந்த ரட்சணியத்தை கண்ட ஒரு ஒரு ஆளை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ரட்சணியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் காணணும். ரட்சகரை நம்ம ஒவ்வொரு நாளும் தரிசிக்கிற ஒரு அனுபவத்தில் போகும்பொழுது ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். அவரை நடத்தினார், அதுபோல் நம்மளை நடத்துக்கு இன்றைக்கி ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகவலே முன்னேறி செலுத்துகிற சுவாமி, வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் பேசி எங்களை நடத்தணுமா ஜெபிக்கிற சுவாமி. எத்தனை எதிராளி எங்களுக்கு எதிராக வைத்திருக்கிற எல்லா திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து எங்களை வழிநடத்துகிற நல்ல தகப்பனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வார்த்தை மூலமாக ஜெயித்த தேவன் எங்களையும் வார்த்தையின் மூலமாக ஜெயித்து ஆண்டவரை ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். வசனத்தை நீங்கள் தியானிக்கும்போது எங்களோட ஆவியானவர் பேசி வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ஏசு லட்சம் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்தை ஆரும் பரன் இயேசுவே, அலேயும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அலேயும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமா, ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமா. அன்றாடம் இந்த மன்னன்றியில் அழிந்து சாகின்றாரே, அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். திறப்பின் வாசலில் நிற்கும் பலர் தூங்கி களைத்து போனார். திறப்பின் வாசலில் நிற்கும் பலர் தூங்கி களைத்து போனார்.
செய்யும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே. இன்னைக்கு நம்ம ரட்சணியத்தை கண்ட ஒரு மனுஷனை பற்றி தான் தியானிக்க போகிறோம். ரட்சகர், ரட்சணியம் எல்லாமே ஒன்று தான். ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லியிருந்தாலும், அவருக்கு முன்னாடி சிமியோனுங்கிற ஒரு மனுஷனுக்கு ஆவியானவர் சொன்ன காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்படி ரட்சணியத்தை நான் கண்டேனே அப்படின்னு சொல்லி வரை அதில் தேவாலயத்தில் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நாமளும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். நம்ம ரட்சிக்கிறவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவரை அதிகாலையில் தேடுகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம ஆவியானவர் நம்மளை வழிநடத்த இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம். அப்படியே ஆண்டவர் நடத்துவார். நம்ம அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அப்படி தான் நம்ம தியானிக்க போகிறோம். லூக்காவில் நீங்கள் 2வது அதிகாரத்தில் 25 32வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 25 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேல் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது இந்த சிமியோனுங்கிற மனுஷனுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லி, அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனா இந்த ஆறுதல், அதாவது ஆண்டவர் ஆறுதல் கொடுக்குற தேவன், அவர் நம்மளை ரட்சிக்க வந்த தேவன், ரட்சிக்கிறதுக்கு ஒரு மேசியா வருவார்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. முன்னாடியே சொல்லும் பொழுது அதெல்லாம் படித்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்ட ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. அப்படி செய்யும் பொழுது ஆறுதலை நீ பார்க்க வரைக்கும் நீ மறிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் ஆவியானவர் அவரோடு கூட பரிசுத்த ஆவி அவர் கூட இருந்து அவர்கிட்ட சொன்னதை அவர் எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கோம். அப்போது இந்த 25வது வசனத்தில் அப்படி இருக்கும்பொழுது அவர் 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர்களால் நீ கிறிஸ்துவை காணும் வரை கண்டவர் தான் நீ மறிப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னதை அவர் பாருங்க எப்படி அந்த தேவ பக்தி நீதியும் அவர் அப்படி இருந்து ரட்சணியத்தை நான் பார்க்க வர நான் சாக மாட்டேன்னு சொல்லி இவர் தீர்மானம் பண்ணலை. ஆவியானவர் அவரோடு கூட இருந்ததுனால அவர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி நம்ம அறிவிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆவியானவர் நம்மளை நடத்துகிறாரு, நம்ம ஆவியானவருக்கு எவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கோம், அவருடைய ஆளுகைக்கு நம்ம எப்படி அர்ப்பணிச்சிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இவர் சொந்த விருப்பத்தின்படி எதுவுமே நடக்கலை. இஸ்ரேல் மக்களுக்கு என்ன ஆறுதல் வர்றதுக்காண்டி காத்திருந்தாருன்னு சொல்லி, அந்த மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி சொன்ன காரியங்களுக்காண்டி காத்திருந்தாருன்னு சொல்லி தான் நம்ம படிக்கும். அப்போ எப்படி ஆண்டவருடைய வசனம் பாருங்கள் எப்படி சொல்கிறதுன்னு, ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் அவரை எப்படி நடத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மனுஷன் எப்படி காத்திருந்தாரு, அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் செய்ததுக்கு இன்னைக்கு அர்ப்பணிக்கணும். 27வது வசனத்தை பற்றி, அவன் ஆவின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இப்போ தேவாலயத்துக்கு அவர் வர்றாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ தேவாலயத்துக்கு எல்லாருமே தான் போவாங்க, டெய்லி போவாங்க, அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் ஆவியின் ஏவுதல்னால் தேவாலயத்துக்கு போனார்னு சொல்லியிருப்போம். அப்போ ஆவியானவர் நம்மளை ஒரு வழிநடத்தலுக்கு அந்த மனுஷன் அவ்வளோத்தையும் அர்ப்பணிச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருக்கோமா அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். அந்த இடத்துல அடுத்தது பார்த்திங்கன்னா, இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயபரமான முறைமையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வந்தார்கள். அப்போ அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவங்க அம்மா அப்பா அவங்க யூத முறைப்படி அவங்களுக்கு எவ்வளோ வசதியோ அதை காணிக்கையாக செலுத்தி அவங்க கொண்டு போய் அதை நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அவங்களும் செஞ்சுருக்காங்க. அப்படி கொண்டு போகும்பொழுது அந்த பிள்ளையை கொண்டு போகும்பொழுது உடனே நம்ம அந்த அடுத்த வசனத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற வசனத்தை படிக்கலாம். 28வது வசனம் பாருங்கள். அவங்க கொண்டு போகிறாங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து. இப்போ ஒருத்தர் நம்ம பிள்ளையை கொண்டு போகிறாங்க, ஒரு பிள்ளைய பிரதிஷ்டை பண்ணதுக்கோ இதுக்கோ கொண்டு போகிறாங்கன்னாக்கி அவங்க கையிலேருந்து நம்ம இருக்கிறவங்களோ நம்ம ஆலயத்துக்கு போகிறவங்க நம்ம அவங்கள எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி நம்ம அப்படிலாம் நம்ம வாங்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது உறவு முறை இருக்கலாம், அப்படி இருக்கவங்க தான் பிள்ளைகளை எடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன செய்தார், தேவாலயத்துக்கு ஆவியானவர், அதுதான் ஆவியானவர் நடத்தலுக்கே தான் வந்துகிட்டே இருக்குதுங்க. பாருங்கள் நம்ம எப்படி வழி நடத்துகிறோங்கிறத ரொம்ப பார்க்கணும். இவர் வழி நடத்துனதே பாருங்கள், ஆவியானவர் வழி நடத்தி இயேசுவை பார்க்காம மறிக்க மாட்டேன் மேசியாவன்னு சொல்லி சொன்னதை நடக்குது. ஆலயத்துக்கு போகிறதுக்கும் ஆவியானவரால் தான் ஏவப்பட்டு வர்றாருன்னு போட்டிருக்கு.
அப்புறம் அவர் வந்து இயேசுவை கொண்டு வராங்க தாய்ப்பு தகப்பன்மார். அவங்கள வந்து கையில் ஏந்துறாருன்னு வாங்கி அவங்க தாய்ப்பு தகப்பன்கிட்ட வாங்கி இவர் கையில் ஏந்திட்டு சோதரிக்காருன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இத்தனை காரியங்களும் பாருங்கள் எப்படி ஆவியானவர் நடத்துறத நம்ம வாழ்க்கையிலையும் ஆவியானவர் நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களில் நம்மளை நடத்துறத ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அப்படி நடத்துவார் பாருங்கள். இவர் பாருங்க பிள்ளையை பார்த்து சோதரிக்காரு. அடுத்த வசனம் 29வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்திலே போக விடுகிறீர் அப்படிங்கிறாரு. இப்போ நான் பார்த்துட்டேன், நீ பார்க்கறதுக்கு முன்னாடி சாக மாட்டேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ நான் பார்த்துட்டேன், இனிமேல் வந்து நான் என்ன செய்யலாம், நம்ம கூட வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறத நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனை நாள் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு தெரியாத நாட்களை நம்ம எண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எத்தனை நாட்களில் வச்சுருக்காரோ அந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்களோ அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் வந்து சேரணும் அப்படிங்கிறத இவர் வந்து சொல்கிறாரு பாருங்க. அப்போ இவர் மேசியா பார்ப்பாரு, அதுக்கு பிறகு தான் நீ மறிப்ப அப்படின்னு சொல்கிறத வந்து செயல்படுத்த சொல்கிறாரு. ஏன்னா பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னை சமாதானத்தோட போக விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து 30வது வசனம் பார்த்தீங்கன்னா, புறஜாதிக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும் அவர் சொல்கிறார். இப்போ சமாதானத்தை போக விடுகிறேன்னு சொல்லி அவரை சொல்லிட்டு அடுத்தது ஆண்டவரை பற்றி நிறைய காரியங்களை சொல்கிறத இதெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொண்டு எழுதின வசனங்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் சொல்கிறார், புறஜாதிக்கும் பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரி சகல ஜனத்துக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ண உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். இப்போ எல்லாத்துக்கும் அந்த உலகம் அனைத்துக்கும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதுனது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் எழுதுனது, இந்த காரியங்கள்லாம் வந்து தெரிஞ்சவராக தான் இருக்கார். இவர் ஒன்றும் சாதாரணமான மனுஷன் கிடையாது. நிறையா வந்து நியாயப்பிரமாணம் இந்த இதெல்லாம் படித்த ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்காரு. அப்போது அதெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரட்சணியத்தை நான் பார்த்துட்டேன், நீங்கள் பிரகாசிக்கிற ஒளியாக வந்திருக்கீங்க, நீங்கள் ஜனங்களெல்லாம் மேய்க்கிறதுக்காண்டி வந்திருக்கீங்க, இஸ்ரேல் மக்களை மாத்திரம் இல்லை எல்லா ஜனங்களும் புறஜாதிகள் எல்லா மக்களுக்காண்டி நீங்கள் ரட்சகராக வந்திருக்க ரட்சணியத்தை நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ அவரை குறித்து சொல்லப்பட்டவெல்லாம் அவங்க அம்மா அப்பா இவரை பற்றி சொல்கிறது அவர் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் இதுக்காண்டி தான் வந்திருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கையில் ஏந்திட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு புரிய முடியாது. என்னடா இவர் வந்தவொடனே வந்தார், நம்ம பிள்ளைய வாங்கினாரு, இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து பின்னும் அவரை பார்த்து சொல்கிறாரு, சிமியோன் அவளை ஆசீர்வதித்து அவருடைய தாயாய் மரியாதை நோக்கி, இதோ அவருடைய இறை சிந்தனைகளை வெளிப்படத்தக்காகவும் இஸ்ரவேலில் அநேக விழுகிறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நிறைய காரியங்களை வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அதாவது நமக்கு உலகத்தில் ஏதோ நமக்கு தெரியாத காரியங்கள் நிறைய இருக்கும், நம்ம மூளைக்கு எட்டாத காரியங்கள் நிறைய இருக்கும், நமக்கு என்ன நடக்கணுங்கிற காரியங்கள் நிறைய தெரியாத காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் ஆவியானவர் நம்மளை நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் இவங்க தீர்க்க தரிசனமாக எழுதி வச்ச வார்த்தைகள் நிறைய நடக்குது. பார்த்திங்களா, ஆண்டவரை பற்றி சொன்ன காரியங்கள் எல்லாமே நடக்குது. அதை வந்து இந்த சிமியோன் சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். சிமியோனா ஆண்டவர் தான் ஆவியானவரால் நடத்தப்பட்டாருன்னு சொல்லி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி நடத்தப்படுதோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவரை பற்றி நம்ம படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி இவர் வந்து ஆவியானவர் சொல்கிற வார்த்தைக்கு வந்து ரொம்ப இவருடைய வாழ்க்கை இந்த வசனத்தை நம்ம படிச்சிட்டோம். வாழ்க்கையை பற்றி நம்ம படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அவர் தெய்வ பக்தியும் நீதி உள்ளவராக இருந்தாருன்னு சொல்லி பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்ன இருந்ததுன்னா நீதியாகவும் இருந்தார், தெய்வ பக்தியாகவும் இருந்தார். இது ரெண்டுமே ஆண்டவருக்கு பிரியமான காரியம். இது நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த நாட்களில் நம்ம யோசனை பண்ணி நம்ம அந்த காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா சிமியோனுக்கு ஆவியானவர் தானே உதவி செஞ்சார். அது மாதிரி நம்மளையும் வந்து ஆண்டவர் உதவி செய்யறதுக்கு நம்ம செய்யணும். இந்த ஆவிக்குரிய நெல்லை சீர்கெட்டு போயிருந்த காலத்துலலாம் வந்து நிறையா வந்து அவர் சிமியோனை பற்றி நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா விளக்க பைபிளில் நம்ம படிக்கும்பொழுது அவர் வந்து அந்த நேரத்தில் ஆவிக்குரிய நெல்லாம் ஒரு நல்ல நிலையில் அவங்க வந்து இருக்கலை. இந்த ஜனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி சீர்கெட்டு போய் ரொம்ப ஒரு நீதிமானாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத காலத்தில் வாழ்ந்திருக்காரு. நம்ம இப்போ நம்ம காலத்தில் நம்ம வாழ்க்கிற நாட்கள்லேயும் நிறைய பேர் பரிசுத்தவனாக வாழ்ந்தாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. நிறைய காரியங்கள் இருந்தாலும் நம்மளை பிரித்து எடுத்திருந்தாருன்னா நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். ஆண்டோடைய ஆவியானவர் நம்மளை வழிநடத்தும் பொழுது நாமளும் பரிசுத்தமாக வாழ முடியும், மற்றவங்களையும் பரிசுத்தமாக வாழ நம்ம வழிவகுக்க முடியும். அதனால் மேசியாவை கண்ட ஒரு மனுஷனை பற்றி நம்ம படிக்கும் பொழுது அவர் எப்படி வழிநடத்தப்பட்டார், எப்படி ஆண்டவரை பற்றி தீர்க்கதரிசனமாக சொன்னாரோ அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நாமளும் கூட சொல்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அந்த சீர்கெட்டு போய் இருந்தபோது அந்த காலத்தில் வாழ்ந்த சிமியோன் தான் நீதிமானாக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.
ஆனால் பரிசுத்த ஆவினா நிறந்தவராக இருந்தார். அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக டெய்லி சொல்கிறது தான், எப்பவுமே செய்தியில் சொல்கிறது தான். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் யாரும் நீதிமான்னு சொல்ல முடியாது. அடுத்து பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தப்படாமல் அவங்க சரியான பாதையில் போக முடியாது. அதை இந்த இடத்துல ரொம்ப அவர் பாருங்கள், முதலே ஆவியானவர் தான் நடத்தப்பட்டார், ஆவியானவர் தான் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுது, எல்லாமே நம்ம ஆவியானவர் தான் நடத்துகிறார். அப்போ தேவனிடத்துலேருந்து மிக பக்தி உள்ளவராக இருந்தாலும் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, நான் ரொம்ப நாள் காத்திருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ விசுவாசம், அந்த பொறுமைலாம் இருந்திருக்குது. அந்த மேசியா வர்றதுக்கு நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இருக்கிற நாட்களில் பார்த்திங்கன்னா 2ஆம் வருகை வரப்போகுது, ஆண்டவர் கிறிஸ்து 2ஆம் வருகை வருது. அதை குறித்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா தைரியமாக இருக்காங்க. அவர்லாம் வர எவ்வளோ நாள் சொல்லிகிட்டே இருக்காங்க, சும்மா சொல்கிறாங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் மேசியா வர்றதுக்கு நீ பார்க்காம நீ மறிக்க மாட்டேன்னு சொன்ன அதை வார்த்தையை அவர் எத்தனை வருஷம் காத்திருந்து அவர் பார்த்து அவர் கண்டு கொண்டாரோ, அதுபோல் 2ஆம் வருகையிலேயும் நமக்கு இப்போ பாருங்கள், யோவான் எழுதின அந்த வெளிப்படத்தில் எழுதின எல்லா காரியமும் நடந்துகிட்டே இருக்குது. பஞ்சங்கள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாமே வருது. அப்போ அழிவுகள்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய வருகை மிக சமயமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம நிறைய தியானிக்கும். ஆனால் தியானித்தாலும் பயப்படாமல் அந்த 2ஆம் வருகையை குறித்து நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்காங்க. நம்ம இது என்ன, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நமக்கு இதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும், ஆண்டவர் எலியா சொல்லும் பொழுது நான் ஒருத்தன் தான் தப்பிச்சு வந்தேன் நம்ம வணங்குறதுக்குன்னு சொல்லும்போது 7000 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவார் ஆண்டவர். அப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்ச காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இந்த நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னாக்கி இந்த சிமியோன் மாதிரி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆங்காங்கே நிறைய நீதிமான்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இருக்க தான் ஆண்டவர் வழி நடத்துறதுனால அந்த சிமியோன்கள் இருக்காங்க. நம்மளும் அதில் அந்த சிமியோன் மாதிரி இருக்கிறதுக்கு நாம் நம்ம அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து அவரை போல் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வருகைக்கு காத்திருக்கிற மாத்திரம் இல்லை, மற்ற பிள்ளைகளுக்கும் அதை பற்றி சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லாட்டா வாழ்ந்து காட்டுற பிள்ளைங்களாக இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் எப்படி நம்மளை நடத்தணும்னு ஆண்டவர் வச்சுருக்காரோ அதை நீங்கள் நடத்துங்க ஆவியானவரேன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட முழுவதுமாக நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கார். அதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். இப்போ விசுவாசங்கள் நம்ம விசுவாசத்தோடு இருக்கோம். விசுவாசம் நம்முடைய நம்முடைய எஜமானுக்கு வருகைக்கு நம்ம விழிப்பாக காத்திருக்கணும்னு சொல்லி நம்ம விசுவாசிகள்லாம் இருக்கணுங்கிறத நம்ம முதலாவது நம்ம நம்பிக்கை இருக்கணும். நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் விசுவாசிகளுக்கு நம்ம எஜமான் வருகைக்கு நம்ம விழிப்புணோட இருக்க வேணும் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்தது கிறிஸ்துவ முகமுகமாக நேரில் நம்ம பார்க்கணும். அந்த அந்த மாபெரும் சிலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி மோசெல்லாம் பாருங்கள், முகமுகமாக தரிசித்தவர். அப்போ அந்த மாதிரி நம்ம முகமுகமாக ஆண்டவரை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது இந்த நாள்லலாம் நிறைய பேர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அதுபோல் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அவர் வரும்போது நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவர் வரும்போது நம்ம ஆயத்தமாக இல்லாதபடி இந்த கன்னிகை பற்றியெல்லாம் நம்ம படித்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆயத்தம் இல்லாதபடி இருக்கிறாங்க. இப்போ இவர் சிமியோன் பார்த்திங்கன்னா எத்தனையோ வருஷம் காத்திருந்து தான் அவரை பார்க்காரு, ஆண்டவரை பார்க்காரு, மேசியாவை பார்க்காருன்னு சொல்லி பார்க்கும். எத்தனையோ பிள்ளைகளை கொண்டு வந்திருப்பாங்க, ஆலயத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க பிரதிஷ்டை பண்ணதுக்கு. ஆனால் பார்த்த உடனே கண்டுபிடிச்சி கையில் எடுத்து அவர் சொல்கிறத பார்க்கணும்னாக்கி அது எத்தனையோ வருஷம் காத்திருந்து தான் அவர் செஞ்சுருக்காருன்னு பார்க்கும். அப்படி நம்ம காத்திருந்து ஆயத்தப்படணும். ஆயத்தம் பண்ணது மாத்திரம் இல்லை, அவருடைய சமூகத்தில் நம்ம எப்பவும் வாழ்றதுக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சமூகத்தை நம்ம தேடி இருக்கிற காரியங்களை செய்யணும். இப்போ அவர் ஆலயத்தில் போய் அங்கே பார்த்ததுனால தான் மேசியாவை பார்த்தாரு. அப்போ ஆவியானவர் நம்மளை வழி நடத்தணும் ஒன்று. அடுத்தது நம்மளை மேசியாவை நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரட்சகரை நம்ம தரிசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும். அவர் தான் நம்மளை முகமுகமாக தரிசிக்கிறத ஒரு அனுபவத்துக்குள்ள போகும் பொழுது அதிகாலையில் நம்ம தேடுகிற ஒரு அனுபவம், அதுதான் முக்கியமானது. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னார். அதுபோல் அதிகாலையில் தேடுகிற ஒரு பிள்ளைகளை நாம் வாழ இந்த நாளில் அர்ப்பணிக்கணும். சிமியோனை போல பொறுமையோடு காத்திருந்து பக்தியோடு ஆண்டவர்கிட்ட நீதியோடு இருந்து நீதிமானாய் மாற்றப்பட்ட பிள்ளைகளாக நம்ம வாழ. நோவா காலத்தில் நீதிமானாக மாற்றப்பட்டார்ல, அதுபோல் நம்ம எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ பேர் அழிஞ்சு போனாங்க, ஆனால் அவங்க குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது. அதுபோல் நம்முடைய குடும்பங்கள்லாம் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளதுக்கு ஒவ்வொரு குடும்பங்கள் பிள்ளைகளெல்லாம் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நோவா காலத்தில் நடந்தது போல் நம்மளும் வாழ்க்கையிலும் செய்ய ஆண்டவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கார். அதை இந்த நாட்களில் சிமியோன் மூலம் செய்தது நமக்கு செய்வார். இயேசு கிறிஸ்துவ சிமியோன் எப்படி ரட்சகரே ரட்சணியத்தை கண்கள் கண்டதுன்னு சொன்னார் பாருங்க, அதுபோல் நாமளும் ஒவ்வொரு நாளும் ரட்சகரை நம்ம காணதுக்கு வாஞ்சோட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் வருகை மிகவும் சமயமாக இருக்கிறதுனால ஆயத்தப்படுவோம். மற்றவங்களை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைங்களாம் நம்ம இருக்க ஒப்பு கொடுப்போம்.
தீர்க்க தரிசனமாக அவர் உரைத்த வசனத்தை போல மேசியாவை கண்டுகொண்டார். அப்படிப்பட்ட பெரிய சிலாக்கியத்தை சிமியோன் கண்டுகொண்டு ஆசீர்வாதத்தை பெற்ற போது நாமளும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நல்லா ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைத்தேனே, இந்த வேளை அடியேனும் திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனும் திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியும் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே. கல்வாரியும் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, என்னை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆம் சுவாமி, உங்க ரத்தத்தினால், உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி நீதிமானா மாற்றினது போல ஆண்டவரே, என்ற சிமியோனுக்கு ரட்சணியத்தை கண்டது போல நாங்களும் ரட்சகரை கண்டுகொண்டு ஒவ்வொரு நாளும் தரிசிக்கிற ஒரு அனுபவத்திலே வந்து அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படவும், எங்களுடைய வாழ்க்கையிலே குறைகளை நாங்கள் ஆண்டவரே சரி செய்து உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் முதலாவது ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி அநேக குடும்பங்களுக்கு ஆசிரமாய் மாற்ற தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறபடியா நன்றி. ஆவியானவர் சிமியோனை எப்படி கொண்டு போய் ஆண்டவரை வழி நடத்தினீரோ, ஏவப்பட்டு நடத்தினீரோ, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எங்களை வழி நடத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தடை பண்ணுகிற எல்லா எதிராளிக்கும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே விலகி காத்து எங்களை நடத்துகிற ஒரு வல்லமை எங்களோடு கூட இருந்து நடத்த போவதற்காக நன்றி. நடத்தி கொண்டு இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எந்த இடத்திலே தள்ளப்பட்டமோ அந்த இடத்திலே ஆண்டவரை தூக்கி நிறுத்த என் தேவனுடைய கரம் வல்லமுள்ளதாய் இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கல்வாரி இரத்தம் எங்களை முற்றிலுமாய் சூழ்ந்திருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. உம்மை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களில் அப்படியே எங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களை போஷித்து நடத்துகிற தகப்பனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட தகப்பனாய் நீங்க இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் சுவாமி. ஆவியானவரால் ஏவப்பட்டு வழி நடத்தப்பட ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கட்டும் சுவாமி. குடும்பங்களை அர்ப்பணிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதமாய் நீங்க நடத்துவதை பிள்ளைகள் கண்டு உம்மை ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழுப்புகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் வழி நடத்த வேண்டுமா செபிக்கிற, பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கரம் பிடித்து நடத்துங்க சுவாமி. ஒவ்வொரு தோல்விகளையும் ஆண்டவரே, துக்கங்களையும் மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு நோய்களையும் ஆண்டவரே, சரீரத்தில் உள்ள தேவைகளை எல்லாவற்றையும் சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று ஆரோக்கிய செய்ய எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கற்று தந்திருக்கீங்க. அதை நாங்கள் இன்னும் முழுவதுமாய் பற்றி பிடித்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எதிராளியை ஜெயிக்கிற ஜெயத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க ரட்சகரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ரட்சணத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி சுவாமி. இந்த பரிசுத்த வேதாமத்துக்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எழுத்தந்த ஆவியானவருக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்படுகிற தயவுக்காய் நன்றி சுவாமி. எங்களை முழுவதுமாய் மறைத்து ஆண்டவரே நீங்க வெளிப்படுங்க சுவாமி. நீங்க வெளிப்படுங்க சுவாமி. உங்களுடைய ஆண்டவரே நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பெயர்களை நாங்கள் எந்த நேரத்திலும் ஆண்டவரை மேன்மைப்படுத்தாதபடி எங்களை உம்முடைய மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. உங்களுடைய சட்டைக்குள்ளே மறைத்து ஆண்டவரே நீங்க வெளிப்படுங்க சுவாமி. உங்களுடைய நாமம் மகிமைப்பட எங்களை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன். எந்த இடத்துல வெக்கத்தோடு இருக்குமோ அந்த இடத்துல உயர்த்தி வழிநடத்துகிற தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறபடியா நன்றியோடு உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்ளவும், உம்முடைய நிழலிலே நாங்கள் தங்கி இருக்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துறோம். தகப்பனே எங்களை நடத்தினீரே நன்றி. எங்களோடு கூட இருக்கிறீங்க நன்றி. ஆவியானவர்களை வழிநடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இன்னமும் நடத்த போருக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளா எங்களை வழிநடத்தி உடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் உயர்த்த எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஆவியானவருக்காக நன்றி செலுத்துறோம். எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடி எங்களோடு பேசின தயவுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் கேட்டு நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்ததையும் எங்களுக்கு செய்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியா நன்றி. கேட்ட பிள்ளைகளுக்கும் அப்படியே நீ நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம். இந்த தேவையோடு இருந்தாலும் ஆண்டவரே
தேவைகள் சந்திக்கப்பட தேவன் ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரை பதிலை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட, பதில் கொடுக்கிற தேவன் நீங்க என்பதை அறிந்து கொண்டு உம்முடைய நிழலிலே எப்பொழுதும் தஞ்சமாய் இருக்க பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்படியே ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. எல்லா வேண்டுதலையும் கேட்டு வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துறோம். மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வருமாறு எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.